வந்திருக்கோம்னா நம்ம சென்னையில போரூர்ல புதுசா ஓபன் பண்ணியிருக்கிற எம்எஸ் சுவாமிநாதன் வெட்லேண்ட் எக்கோ பார்க் தாங்க வந்திருக்கோம். இப்போ நம்ம இந்த பார்க் எப்படி இருக்கு, இந்த பார்க்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆனா வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த பார்க் எப்படி இருக்கு, என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த பார்க் போரூர்ல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போரூர்ல ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல தாங்க இந்த பார்க் இருக்கு. ஆனா இந்த பார்க்கோட லொகேஷனை நம்ம கூகுள் மேப்ல சர்ச் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு போற மாதிரி காட்டும். ஆனா அப்படி இல்லாம அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்திலேயே பார்த்தோம்னா செட்டியார் நகரம் பிரதான சாலை, அதாவது இந்த மெயின் ரோட்ல அப்படியே ஒரு 10 நிமிஷம் கூட ஒரு 5 நிமிஷம் நடந்து போனா அந்த பார்க் ரீச் ஆயிடுவோம். அது மட்டும் இல்லாம இந்த பார்க்கோட மெயின் என்ட்ரன்ஸும் இந்த பக்கம் தான் இருக்கு. ஏதோ தெரியுது பாருங்க, பக்கத்துல வந்துட்டோம். இதுதான் அந்த பார்க். இந்த பார்க் பார்த்தோம்னா இப்பதான் ரீசெண்டா மார்ச் மந்த்ல இனாகிரேட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட சுமார் 20 கோடி பட்ஜெட்ல இந்த பார்க்கை இனாகிரேட் பண்ணிருக்காங்க. இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். நம்ம பார்க் உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பார்க்கோட டைமிங்கை பார்த்தலாம். இந்த பார்க்கோட டைமிங் பார்த்தோம்னா காலையில 5 மணில இருந்து 10 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தோம்னா 4 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். நீங்க வரும்போது இந்த டைமிங்கை செக் பண்ணிக்கிட்டு வாங்க. நம்ம கூகுள்ல செக் பண்ணோம்னா காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஓப்பன்ல இருக்கிற மாதிரி தான் காட்டும். ஆனா அப்படி இல்ல. ஏன்னா நானும் கூகுள்ல இந்த பார்க்கோட டைமிங் பார்த்துட்டு தான் வந்தேன். நான் மதியானம் 2 மணிக்கு வந்தேன். ஆனா 4 மணிக்கு தான் ஓப்பன் சொல்லிட்டாங்க. அதனால 2 மணி நேரம் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படியோ ஒரு வழியா உள்ள வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் ஈரநிலை பசுமை பூங்கா அப்படின்னு சொல்லி இந்த பார்க்கோட நேம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நம்ம இந்த பார்க் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் யாரு அப்படிங்கறத லைட்டா தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு நபர் தான் இந்த டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன். 1925ல நம்ம தமிழ்நாட்டுல கும்பகோணத்துல இவர் பிறந்தார். ஆரம்பத்துல இவரோட கெரியரை இவர் மருத்துவத்துறையில ஆரம்பிச்சாரு. அதுக்கு பிறகு 1942ல இருந்து 43 வரைக்கும் வங்காள பஞ்சத்தை கண்டு விவசாயத்தின் மேல ஆர்வம் காட்டி ஒரு புகழ்பெற்ற விவசாயியா மாறினது மட்டும் இல்லாம இவர் நிறைய விருதுகளையும் வாங்கியிருக்காரு. அந்த விருதுகள்ல முக்கியமான விருதான பத்மஸ்ரீ விருதும் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் செப்டம்பர் 28, 2023ல தன்னோட 98 வயதுல இவர் இறந்துட்டாரு. இப்ப நம்ம அப்படியே உள்ள வந்துட்டோம். இப்ப இந்த பார்க் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வெட்லேண்ட் அப்படின்னா ஈர நிலங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம சென்னையில் நிறைய ஈர நிலங்கள், அதாவது நிறைய வெட்லேண்ட்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே இங்கே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏரி, ஆறுகள், வெள்ள படுகைகள், சேறு நிலங்கள் அப்படின்னு எல்லாமே இந்த வெட்லேண்டில் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. உள்ள வந்ததுமே அப்படியே ஒரு கிரீனிஷான இடம் நம்மளுக்கு தெரியுது. இந்த இடம் பார்க்கறதுக்கே வேற லெவல்ல இருக்கு. இன்னும் உள்ள எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. வேற லெவல்ல தான் இருக்கும் போல. அப்படியே நம்ம ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த பார்க்கில் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த பார்க்கிங் ஏரியா ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலோட சேர்ந்தது. ஆனா இது கவர்மெண்ட் நிலம் அப்படிங்கிறதுனால இந்த பார்க்குக்கும் பார்க்கிங் ஏரியாவா மாத்திட்டாங்க. ஆனா இதுல வந்து ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்களும் இங்கேயே பார்க் பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்களா டிக்கெட் கவுண்டர். என்னடா இந்த பார்க்ல டிக்கெட்டே இல்லைன்னாங்களே, டிக்கெட் கவுண்டர் மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நானும் ஷாக் ஆனேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இப்போதைக்கு டிக்கெட் இல்லாம உள்ள அலோ பண்றாங்க. மேபி ஃபியூச்சர்ல டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ள வரணும் போல. இங்க பாத்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் எல்லாம் கட்டியிருக்காங்க. ஆனா தற்சமயத்துக்கு டிக்கெட் எதுவும் வாங்கல. அதுக்கு பதிலா நோட்ல என்ட்ரி மட்டும் பண்ண சொல்றாங்க. இப்போ நம்ம அப்படியே என்ட்ரி போட்டு உள்ள வந்துட்டோம். இந்த பார்க்க பார்த்தோம்னா 3 விதமா பிரிச்சிருக்காங்க. ஜோன் ஏ, ஜோன் பி, ஜோன் சி அப்படின்னு சொல்லி 3 விதமா இந்த பார்க்க பிரிச்சிருக்காங்க. ஜோன் ஏ பார்த்தோம்னா பசுமை உள்கட்டமைப்பாக ஈரநிலங்கள், ஜோன் பி பார்த்தோம்னா சமூகத்தை மேம்படுத்தும் ஈரநிலங்கள், ஜோன் சி பார்த்தோம்னா வாழ்விடங்களுக்கு உதவும் ஈரநிலங்கள் அப்படின்னு சொல்லி 3 விதமா இந்த பார்க்க பிரிச்சிருக்காங்க. இப்ப நம்ம இந்த 3த்தையுமே ஒன்னொன்னா போயிட்டு இந்த ஒன்னொன்னு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஆனா உள்ள வந்ததுமே ஒரே கிரீனிஷா வேற லெவல்ல இருக்கு பார்க்க. ஜோன் ஏவுக்கும் ஜோன் சிக்கும் ரைட்ல போனோம், ஜோன் பிக்கு மட்டும் லெஃப்ட்ல போனோம். நம்ம இப்போ ரைட்ல போயிட்டு இந்த ஜோன் ஏ, ஜோன் சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம நடக்கிற வே பார்த்தோம்னா வுட்ல பண்ணிருக்காங்க. இது நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வியூவும் பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருக்கு. இதுல இருந்து பார்க்க இதை பாருங்க, சுத்தி அப்படியே ஒரே செடிகள், தாவரங்கள் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணிருக்காங்க. ஆனா இது எல்லாமே உண்மையான செடிகள், தாவரங்கள். இன்னொன்னு இந்த பிளேஸ் பார்த்தோம்னா போட்டோ ஷூட் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸா இருக்கும். நீங்க நிறைய போட்டோஸ் எடுப்பீங்க, போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க உடனே எதுவுமே யோசிக்காம உடனே இந்த பார்க் வந்துருங்க. வேற லெவல்ல இருக்கு இந்த பிளேஸ். அது மட்டும் இல்லாம வாக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லைன்னா லீவ் டேஸ்ல எங்கேயாவது டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த பார்க்கை விசிட் பண்ணலாம். வேற லெவல்ல இருக்கு. இங்க வந்ததும் ஜோன் ஏவுக்கு ரைட்ல போகணுமா, வாங்க அந்த ரைட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல இந்த வே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த வுட்டு மேல நடந்து போறது, நம்ம நடந்து போகும்போது அவ்வளோ நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 2 பக்கமும்
சில கிரேஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இது கூட நம்ம நடந்து போறது அப்படியே ஒரு கிராமத்துக்குள்ள நடந்தா எப்படி இருக்கும்? அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது. இந்த பார்க்ல இருக்கிற ஒரு ஒரு பிளேஸுக்கும் இந்த மாரி போர்ட் வச்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஒரு பிளேஸ்ல இங்க நீர்நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டுறதுக்காக ஃபுல் டீட்டெயிலா இங்க மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க. இந்த நீர்நிலைகள் எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறத ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இங்க தமிழ்லயும், இங்கிலீஷ்லயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ள வந்தோம்னா இங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. இந்த வியூ பாயிண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கிட்ட போயிட்டு. இங்க பார்த்தோம்னா தாவர வழி மறுசீரமைப்பு இனங்கள் அப்படின்னு சொல்லி சில தாவரங்களை இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த நீர்நிலையில இந்த மாதிரி தாவரங்கள் எல்லாம் இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து விவசாயம் பத்தி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு புரியும். எந்தெந்த நீர்நிலைகள்ல எந்த மாதிரி தாவரங்கள், எந்த மாதிரி பூக்கள், எந்த மாதிரி செடிகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அவ்வளவா தெரியல. ஆனா இந்த லொகேஷன் பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கு. அப்படியே ஒரு கிராமத்துக்குள்ள நம்ம வந்தோம்னா எப்படி இருக்குமோ அதே ஃபீல் தான் இங்க வருது. அங்க ஒரு சூப்பரான ஸ்பாட் இருக்கிற மாதிரி தெரியுது. வாங்க அந்த ஸ்பாட் கிட்ட போலாம். இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த பார்க்குக்கு உள்ள வர்றதுக்கு இங்க ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. அதாவது நம்ம ஒரு என்ட்ரன்ஸ்ல வந்தோம். இங்கே இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்கு. ஆனா இந்த ஒரு இடம் மட்டும் வேற லெவல்ல இருக்கு. அதாவது இது ஒரு தனி லேக்கா இருக்கு. பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. இந்த வியூவும் சரி, இந்த ஸ்பாட்டும் சரி, போட்டோ ஷூட் பண்றதுக்கும் சரி, இந்த ஸ்பாட் வேற லெவல்ல இருக்கும். இந்த பார்க்ல இந்த ஒரு இடம் மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடம் எதுக்காக அமைச்சிருக்காங்க அப்படின்னா, நிறைய நீர்வாழ் உயிரினங்கள் இருக்கும்ல. அதாவது பறவைகள், தவளைகள் அப்படின்னு சொல்லி எல்லாமே தன்னோட ஆகாரத்துக்கும், தண்ணிக்கும் தேடி நிறைய பறவைகள் வரும். அப்படி அந்த பறவைகள் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. ஆனா இந்த வியூ வேற லெவல்ல இருக்கு பார்க்க. அதாவது வேடந்தாங்கல் சரணாலயம் அப்படின்னு சொல்லி நிறைய நீர்நிலைகள் இருக்குல்ல. அந்த நீர்நிலைகள்ல எல்லாம் பார்த்தோம்னா நிறைய பறவைகள் வந்துட்டு போவோம். அந்த மாதிரி இங்கேயும் நிறைய பறவைகள் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பிளேஸ் அமைச்சு ஒரு சின்ன குளம் மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த குளத்துல பார்த்தோம்னா மீன், இறால் இது போன்ற நீர்வாழ் உயிரினங்கள் வாழ்றதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பிளேஸும் பார்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி நீர்நிலைகள் என்னென்ன இந்த பார்க்ல அமைச்சிருக்காங்களோ எல்லாமே சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. நான் உள்ள வரும்போது இது வெறும் ஒரு பார்க் தான் அப்படின்னு நினைச்சேன். நான் உள்ள வந்த பிறகுதான் தெரியுது நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. அதாவது முக்கியமா நீர்நிலைகளை பத்தி நிறையவே தெரிஞ்சுக்கலாம் இங்க நம்ம. இப்ப நம்ம இந்த பார்க்கோட ஒரு பக்கத்தோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்ப நம்ம அப்படியே முன்னாடி போயிட்டு இன்னொரு பக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அந்த இன்னொரு பக்கத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதாவது ஜோன் பி, அந்த ஜோன் பில என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆனா இந்த பார்க்ல விதவிதமான செடிகள், பூக்கள், தாவரங்கள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டவை இருக்கு. மரங்களும் வித்தியாசமான மரங்களும் இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம இங்க வந்து பார்க்கலாம். நம்ம ஒரு நேச்சரை லவ் பண்றவங்களா இருந்தோம்னா சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் இந்த பார்க் வந்து. நீங்க பார்த்தோன்னா இங்க ஒரு கால்வா இருக்கு. அதாவது இந்த நீர்நிலைகளுக்கு தண்ணி போற கால்வா. இந்த கால்வால பார்த்தோன்னா சில மீன்கள் எல்லாம் இருக்கு பாருங்க. சின்ன சின்ன மீன்கள். ஆனா இதோட பேரெல்லாம் என்னன்னு தெரியல. ஆனா நிறைய மீன்கள் இங்க இந்த மாதிரி நீர்நிலைகள்ல இருக்கு. இந்த ஜோன் பில என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, விளையாட்டு திடல்கள், சிற்றுண்டி கடை, திறந்தவெளி உடற்பயிற்சி களம், மரத்தோட்டம், குழந்தைகள் விளையாடும் இடம், ஒப்பனை அறை. அதாவது இவ்வளவு இருக்குங்க இந்த ஜோன் பில. இந்த ஜோன் பில இருக்கிறது எல்லாமே நம்ம இப்ப பார்க்கலாம் வாங்க. இந்த ஜோன் பில பார்த்தோம்னா முதல்ல நம்ம பார்க்க போறது இந்த கிட்ஸ் பிளே ஏரியா. இந்த கிட்ஸ் பிளே ஏரியா பார்த்தோம்னா இருக்கிற எல்லா பார்க்லயும் இருக்கும். இந்த பார்க்லயும் இருக்கு. ஆனா மத்த பார்க்க விட இதுல இன்னும் எக்ஸ்ட்ராவே நிறைய திங்ஸ் எல்லாமே இருக்கு. பாத்தீங்கன்னா மேடு பள்ளமா இங்க ஒரு டிசைன் போட்டிருக்காங்க. இது என்ன பாத்தீங்கன்னா, நம்ம செருப்பை கழட்டிட்டு நடந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்குங்க நடக்கிறதுக்கு. இது வந்து நம்ம கால் பெயின் இருக்கிறவங்க எல்லாம் இதுல நடந்தாங்கன்னா கால் பெயின் போகிறதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணி இருக்கலாம். ஆனா ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு நடக்க. நீங்க பார்த்தோம்னா இந்த கிட்ஸ் பிளே ஏரியாவுக்கு பக்கத்துலயே பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே பார்த்தோம்னா வாலிபால் கோர்ட் இருக்கு. இப்படி 2 ஸ்போர்ட்ஸ் ஏரியா இருக்கு. அதை எடுத்து இங்க பாத்தீங்கன்னா கேண்டீன் இருக்கு. ஆனா கேண்டீன் இன்னும் ஓபன் பண்ணல. இனிமேட்டு தான் பண்ணுவாங்க போல. ஒரு ப்ராசஸும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கிட்டே வராங்க. ஆனா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடியே பார்க் மட்டும் ஓபன் பண்ணிட்டாங்க நம்ம பாக்குறதுக்காக. இந்த கேண்டீனுக்கு பக்கத்திலேயே பார்த்தோம்னா ஒரு சின்ன தோட்டம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு கார்டன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம பார்க்கறதுக்காக. அப்படியே அந்த பக்கம் பார்த்தோம்னா ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருந்தும் நம்ம வர்றதுக்கு வழி இருக்கு. ஆனா கேட் மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா டாய்லெட்ஸ். இந்த டாய்லெட்ஸ் பார்த்தோம்னா 3 ஜோன்லயுமே இருக்கு. அதாவது ஜோன் ஏ, ஜோன் பி, ஜோன் சி, இந்த 3 இடத்துலயுமே டாய்லெட்ஸ் இருக்கு. இது வரைக்கும் நம்ம இந்த பார்க்ல பார்த்ததை விட பார்க்காதது இன்னும் நிறையவே இருக்கு. கிட்டத்தட்ட 16 ஏக்கர்ல இந்த பார்க்கை கட்டியிருக்காங்க.
நீங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது எங்கேயாவது டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பிளேஸுக்கு மட்டும் வரலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்ப பார்த்தோம்னா இந்த பார்க்ல ஃப்ரீயா அலோ பண்றாங்க. இது எத்தனை நாளைக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஒருவேளை டிக்கெட் ஓபன் பண்ணாலும் அந்த டிக்கெட்டோட பிரைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரியல. நீங்க போட்டோ ஷூட் பண்ணதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பிளேஸுக்கு வந்து இங்க நிறைய போட்டோஸா எடுத்துக்கோங்க இந்த டைம்ல. ஆனா மத்த பார்க்கை விட இந்த பார்க் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாவே இருக்கு. நீங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த பார்க் வந்து விசிட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.